Hi guys, இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக டைட்டில் வச்சுருக்கேன். எந்த வெப்சைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணனால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணேன். அந்த வெப்சைட்டில் இருக்க பக்கையும் அனலைஸ் பண்ணேன். முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன், பெரிய அளவுக்கு ரீச் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் தான் அதை பார்த்துருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டனால. இப்போ போட்டாலும் அவ்வளோதான் பார்ப்பாங்க. பட் ஆடியன்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறனால திரும்ப கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற வியூவர்ஸ் வந்துட்டு தெரியாமல் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காண்டியும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போராடாமல் அவன் போகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். பார்த்தீங்கன்னா பல தடவை சொல்லியிருக்கோம், ப்ளே ஸ்டோரை விட்டுட்டு ஆப்பாக இருக்கட்டும் கேமாக இருக்கட்டும் வெளியே போயிட்டு டவுன்லோட் பண்ண வேணாம் தேர்ட் பார்ட்டியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு லைவாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RexDL அப்படிங்கிறது தான் சைட்டோட நேம். சைட்டை மென்ஷன் பண்ணதுக்கு அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை, அதை யூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த சைட் நேமை மென்ஷன் பண்ணேன். ஸோ அந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸாக இருக்கட்டும் ஆப்ஸாக இருக்கட்டும் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறத அப்படியே வந்துட்டு அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க தேர்ட் பார்ட்டியாக. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய சைட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைட்டையும் வந்துட்டு கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆப் டவுன்லோட் பண்ணேன். எந்த ஆப்புன்னு கேட்காதீங்க, சத்தியமாக ஞாபகம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் டவுன்லோட் பண்ணது. பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தேவையான ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது வேறு ஒரு ஆப்புக்கு ரீடைரக்ட் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சிச்சு ஃபோர்ஸ் பண்ணி. அது எனக்கு ஓகே கெஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே என்ன தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வந்துட்டு ஹிடன் ஆயிடுச்சு. ஹிடன் ஆணுச்சு. டெக்னிக்கலாக பார்த்தா அது ஹிடன் கிடையாது. புரியலைன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேடி போகிற ஆப்பை டவுன்லோட் பண்ண விடாமல் அவங்களோட மால்வேர் ஆப்பை ஃபோர்ஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோன்னே நான் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில், ஃபோட்டோஸ், கேலரி எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது தான். எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நீங்கள் ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னடா அதை புரியாத மாதிரி உளறிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆப் ஹிடன் ஆயிடுச்சு, பட் ஹிடன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிடன் அப்படின்னா என்ன, மறைகிறது அப்படிங்கிறது. ஒரு ஆப் வந்துட்டு மறையுது அப்படின்னா அந்த ஆப்புக்கு வந்துட்டு ஐக்கான் இல்லாமல் போகும், அந்த ஆப்புக்கு நேம் இல்லாமல் போகும். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்குமே ஒரு ஐக்கான் இருக்கும், ஒரு ஃபோட்டோ வச்சு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும் போதே டெம்பிள் ரனுக்கு ஒரு மாதிரி, ஃபேஸ்புக்கு F1 போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், இன்னும் வாட்ஸ்அப்புக்கு W. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு ஐக்கான் இருக்கும் இல்லையா. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐக்கானை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு நேம் கீழே வரும் இல்லையா. வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு கீழே எழுதியிருக்கும், ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த நேமும் எதுவும் கொடுக்காம வெறும் எம்டியாக விட்டுட்டு அந்த ஆப் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் சைட்டில். ஸோ அதை டவுன்லோட் பண்ணும்போது என்ன நடக்கும், அந்த பர்டிகுலர் ஆப்புக்கு நேம் இருக்காது, ஐக்கான் இருக்காது. அப்படின்னாலே அது ஜஸ்ட் லைக் ஹிடன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு புது விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடியில் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மால்வேர் ஆப்பை வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஹிடன் பண்ணிடுவாங்க. அதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆப் ஹிடன் ஆயிரும். பட் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட ஐக்கான் எல்லாமே வந்துட்டு காட்டிடும். சம்திங் ஏதோ ஒரு நேமில் இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தாலும் அந்த ஆப்போட சைஸை காட்டுமே ஒழிய இந்த பக்கம் இருக்கிற ஐக்கானையும் காட்டாது, இந்த பக்கம் இருக்கிற நேமையும் காட்டாது. ஏன்னா அவங்க தான் ரெண்டுமே வைக்கவே இல்லையே, ரெண்டையும் எம்டியாக வச்சு அந்த ஃபைலை அப்லோட் பண்ணாங்க. அப்படிங்கிறனால நம்ம அதை டவுன்லோட் பண்ணோன்னே செட்டிங்ஸில் போய் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்து நான் ஜஸ்ட் ஷாக் ஆனேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தோடனே மொபைல் டேட்டாவை டக்குன்னு ஆஃப் பண்ணேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும் போது, ஒரு நெட் கனெக்டிவிட்டி இருக்கும் போது தான் நம்ம டேட்டாவெல்லாம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனால டக்குன்னு கனெக்ஷன் ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணோடனே அங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு தெரியும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், நேமும் ஐக்கானும் இல்லையே அப்படின்ட்டு. வேணும்னு தான் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங்ஸில் போய் தேடி அந்த சைஸோட எம்பி நான் வந்துட்டு ஞாபகம் வச்சுருந்தேன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம். ஸோ 16 MB கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னே அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்புக்கு மட்டும் தான் நேமும் இல்லை, ஐக்கானும் இல்லை. ஜஸ்ட் இதுதான் மால்வேர் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அளவு இது வந்துட்டு ரொம்ப ஒரு ரேரான நியூஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் முதல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏறிக்க ஏறிக்க எழுந்து வர்றான்.